ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை டு பெங்களூர் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் போக போகிறோம், அதுவும் ஸ்லீப்பரில். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் சென்னை வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் விஷயமாக வந்து சென்னை வந்தேன். ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்து பஸ் ஏறிட்டு புதன்கிழமை காலையில் வந்து பெங்களூர் போக வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்ப நான் வந்து சென்னையிலே வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ புதன்கிழமை மார்னிங் இன்றைக்கி 7 மணிக்கு கோயம்பேட்டில் பஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்போ கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து எலக்ட்ரிக்கல் பஸ் மூலிமா பெங்களூரில் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸில் போகிறதுனால வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பிளாகாக எடுத்து போடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஏன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து 100% சார்ஜ் பண்ணாலே ஒரு பஸ்ஸால் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும். பிகாஸ் அந்த லித்தியம் அயான் பேட்டரியோடைய கெப்பாசிட்டி அப்படி தான். ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போனோம்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் பஸ்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ நான் மிடில் எங்கேயாச்சும் சார்ஜ் போட போகிறாங்களா, ஸோ அதனுடைய ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த விளாகே. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக கோயம்பேடு போகலாம். கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து வந்து பெங்களூர் போகலாம். அதை வந்து சூப்பராக ஜாலியாக இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். வீடியோக்குள்ளே போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்பேடுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி அப்படியே ஜாலியாக ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆட்டோ ஸ்பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணி போனது. ஸோ ஏர்லி மார்னிங்ன்றதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் தூக்க கலக்கத்திலே போகணுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து பஸ்ஸு நிற்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸு கண்டக்டர் எங்கே வர சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வெஜ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வர சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சங்கீதா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா 2 எலக்ட்ரிக்கல் வண்டி நிற்கிது. ஸோ அதில் ஏதோ ஒரு வண்டி தான் நம்மளுது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அவங்ககிட்ட நம்மளுடைய சீட் நம்பர் சொன்னோன்னா எந்த பஸ்ஸுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐ திங்க் பேக்கில் இருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே வந்தாச்சு. பேக்கில் இருக்கிற அதே நம்பர் தான். ஸோ நம்மளுடைய வண்டி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6359. ஸோ நம்மளுடைய சீட் நம்பர்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே ஏறுறேன். ஸோ உள்ளே ஏறி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஜின்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பயங்கரமான ஹீட் ஃபீல் ஆகும். பட் ஆனால் இவங்களுக்கு டிரைவிங் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இன்டீரியருக்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ நம்மளுடைய சீட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா U1. ஸோ எப்போயுமே நம்ம சிங்கிள் சீட் தான் புக் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த முறை சிங்கிள் சீட் கிடைக்கல அப்படின்றதுனால டபுள் சீட் அண்டு விண்டோ சீட் புக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பஸ்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து செமி ஸ்லீப்பர் இருக்கும். ஸோ மற்ற ரிமைனிங் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்லீப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து செமி ஸ்லீப்பராகவும் 60% வந்து ஸ்லீப்பராகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செமி ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் போய் உட்காந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் புஷன் சீட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து சார்ஜிங் போர்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே டைமில் வந்து சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய புஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் புஷன் பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 80% வந்து சாஞ்சிக்கிற மாதிரி ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் வந்து நம்ம சீட்டில் ஏறி போய் உட்காந்துட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி நைட்டில் தான் போடுவாங்க. ஸோ டியூவல் ஏசி 2 பேர்த்துக்குமே. இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்கிட்டையும் ஒரு ஏசி இருக்குது, தலைக்கிட்டையும் ஒரு ஏசி. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து விண்டோ சைடு வந்து உட்காந்துட்டோம். நம்மளுக்கு எப்போயுமே விண்டோ சைடு ட்ராவல் பண்ணால் தான் வந்து அந்த ட்ராவலே ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அப்படியே எக்ஸாக்டாக ஒரு 7 o'clock வந்து கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய வீடு இருக்குது பாருங்களேன். ஸோ பஸ்ஸு வந்து அங்கே தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோடைய கொடி இருக்கும். ஸோ அப்படியே அங்கேருந்து அதை தாண்டி நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஒரு 7 மணிக்கு கிளம்புனது. நம்மளுக்கு கொடுத்த டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து பெங்களூர் போயிடும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு லேட் ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எங்கே என்னென்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எதை பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் ஃபேவரட் தேட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து தலைப்படத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆசை. ஸோ எப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதையும் நம்ம விளாகில் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஸோ குட்டி தூக்கம் போட்டு பஸ் எங்கேயோ பிரேக்குக்கு நிறுத்துறது தான் வந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலூர் டு ஆம்பூர் நடுவில் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்தினாங்க. ஸோ நான் நினச்சேன் எப்பயுமே ஏதோ ஒரு பவர் ஸ்டேஷனில் தான் வந்து வண்டியை நிப்பாட்டுவாங்க. அங்கே வந்து சார்ஜ் போட்டுட்ருக்க அதே டைமில் வந்து நம்மளுக்கு பிரேக்கும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ அதே மாதிரி வந்து ஆல்ரெடி 2 நீகோ பஸ் வந்து சார்ஜ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ பவர் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 கிலோவாட் எடுத்துக்கும். ஸோ சின்ன சின்ன காருக்கெல்லாம் வந்து 26 கிலோவாட் இல்லாட்டி 50 கிலோவாட் எடுக்கும். ஸோ இது வந்து அதனுடைய கெப்பாசிட்டி, பஸ்ஸுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப பெருசுன்றதுனால 100 கிலோவாட் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு பிரேக் டைமிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் ஏறதுக்கும் கரெக்டாக இருக்கும், ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பஸ்ஸுக்கு வந்து எத்தனை சார்ஜிங் பாயிண்ட் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளக்கு போட்டு சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் 2 பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே. பிகாஸ் இதனுடைய பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். லாங் ட்ராவல் எல்லாம் எங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இட்லி, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு 30 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே ஜாலியாக நேச்சர்டிக்காக இருந்தேன். விடுங்கடா நம்ம தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஹவர் அங்கேயே ஸ்டாப்பிங் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1.5 ஹவர்லாம் டிலே பண்ணால் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இதை நம்பி நிறைய பேர் வந்து ட்ரெயினோ இல்லை வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டைமிங்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் வண்டியில் வந்து கீப்பப் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இப்போ வேலூர் டு கிருஷ்ணகிரி வண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியா ஆம்பூர் வாணியம்பாடி லைன்லாம் நேச்சராக சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக வந்து நம்மளுடைய ட்ராவல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அண்ணாக்கிட்ட வந்து ஏன்னா 1 மணி நேரம் நிப்பாட்டினீங்க, ஏன் எவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டால், தம்பி நம்ம 7 மணிக்கு எடுத்த வண்டியே வந்து இந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் முன்னாடி கொஞ்சம் பாரு, இந்த வண்டி வந்து 4:30க்கு எடுத்த வண்டி, ஸோ அந்த வண்டியே வந்து இன்னும் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற வண்டி ஏர்லி மார்னிங் 4:30க்கு எடுத்த வண்டி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வண்டி எவ்வளோ டைமுக்கு தான் போகுது, நம்ம வண்டி போனால் தப்புன்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து யார் ஸ்பீடாக போயிட்டு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணல, யார் ரொம்ப லேட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருப்பாங்க போல். கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து 3 o'clock வந்து அவுட் பண்ணிட்டு இருக்கணும். பட் ஆனால் நம்மளை வந்து பெங்களூர் மெஜிஸ்டிக்கில் விட்டு வந்து 4 மணிக்கு கிட்டத்தட்ட 9 hours, அதாவது சென்னை டு பெங்களூர் வரதுக்கு ஒரு 8 or 7.5 hours இருந்தால் போதும். இவன் வந்து சார்ஜ் எல்லாம் போட்டு நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 9 hours ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து நம்ம என்ன தான் கம்ஃபர்டபுள், ஸ்மூத்னஸ், நாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்தாலுமே மிகப்பெரிய முக்கியமான மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து டைமிங் ரொம்பவே முக்கியம். அந்த டைமிங்கில் வந்து இவங்க கோட்டை விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற டைமிங்கை விட 1 or 1.5 hour வந்து டிலே பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த டைமிங் தான். பட் கம்ஃபர்டபுள் வைஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம கிளிக் பண்ணி பாய்.